அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுப்ரியா. நான் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பேசுறேன். இப்போ நான் அட்சய வாஸ்து வகுப்புல படிச்சுட்ருக்கேன். அந்த வகுப்புக்கான ரிவ்யூ தான் குடுக்குறேன். அதனால ஃபர்ஸ்ட்டு நான் முதல்ல நன்றி செலுத்த வேண்டியது இந்த பிரபஞ்சத்துக்கும், என்னுடைய குலதெய்வத்துக்கும், முருகனுக்கும், நம்மளுடைய குருவாகிய பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், சத்யநாராயண ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா, ஏஎல்பி அப்படின்றது ஒரு பெரிய கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் குடுக்குது. அது மட்டும் இல்லாம, அத நம்ம சரியான முறையில பயன்படுத்தி, சரியான முறையில அந்த இதில நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா, அடுத்த கிஃப்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடியா இருக்கு. அதில பெரிய கிஃப்ட் தான் இந்த அட்சய வாஸ்து வகுப்பு. இந்த வகுப்புல சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நம்புறேன். ஏன்னா, இப்ப எப்படி நம்ம ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ்லயோ, ஏஎல்பி பேசிக் கிளாஸ்லயோ எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்து அப்படியே படிப்படியா அடுத்து நிகழ்வுகள துல்லியமா நம்ம சொல்ற அளவுக்கு முன்னேற வச்சாங்களோ, அதே மாதிரி வாஸ்துலயும் எங்களுக்கு பேசிக்கா எந்த இதுவுமே தெரியாது. எந்த ஒரு ஐடியாவும் தெரியாது. ஆனா, ஐயா அவர்கள் வகுப்புல எப்படின்னா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட்டு நம்ம கடைபிடிக்க வேண்டிய செயல்கள். என்ன செய்யணும்? பேசிக்கா நம்ம வீட்ல என்னவெல்லாம் செய்யணும்? ஒரு வாஸ்து நம்ம வீட்ல சிறப்பா செயல்படணும் அப்படின்னா, பேசிக்கா நம்ம வீட்ல நம்ம செய்ய வேண்டிய செயல்முறைகள ஃபர்ஸ்ட்டு விளக்குனாரு. அத நாங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சதுலருந்து வீட்ல ஒரு நல்ல மாற்றம் இருந்துச்சான்னா, கண்டிப்பா மாற்றம் இருந்துச்சு. அதே மாதிரி வாஸ்து கிளாஸ்லயும் எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லருந்து பெரிய விஷயங்கள். அ கா எப்படி என்ன காரகத்துவங்கள், எப்படி அத நம்ம செயல்படுத்தணும், அதனால பயன்கள் என்ன, விளைவுகள் என்ன, அத எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றத அப்படியே ஒரு மெதுவா ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஒரு அம்மா எவ்வளோ அன்போட ஊட்டி அந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு சொல்லிக் குடுப்பாங்களோ, அது மாதிரி மெதுவா சொல்லிக் குடுத்துட்டு, அதில இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை, எதுனால வந்துச்சு? ஏன்னா, இப்ப நாங்க எங்க வீடெல்லாம் வாஸ்து பார்த்து தான் கட்டுனோம். வாஸ்து பார்த்து கட்டுனாலும் நெறைய வாஸ்து குறைபாடுகள் இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம், ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு? எதுனால நடந்துச்சு? அப்படின்னு பார்க்குறப்ப, அதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஐயா அவர்கள் சொன்னாங்க, 75% ஜாதகம், 25% வாஸ்து. அப்ப நம்ம இன்டர்னல் மார்க்கான 25% சரிப்படுத்திக்கிட்டோம்னா, 75%ம் சரியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 75%ல எப்படி அந்த 25 கரெக்ட் பண்றது அப்படின்றத நம்ம அந்த 75%ல தான் ஜாதகம் மூலியமா தான் பார்க்க முடியும். இப்ப நான் அதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்த போட்டு, அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பையும் போட்டு, ஃபர்ஸ்ட்டு நாங்க எங்களுக்கு மேப்ப விட ஜாதகத்துல என்ன பிரச்சனை அவங்களுக்கு, எந்த மாதிரியான பிரச்சனைன்றத ஒவ்வொரு பாவகத்த வச்சும் எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ப அத நம்ம நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப, கிளாஸ்ல மத்தவங்க அவங்களுடைய ஜாதகத்த போடும்போது, நம்ம அத பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா புரியுது. அந்த பிரச்சனை என்னான்னு கண்டுபிடிச்சு கேட்டுட்டோம்னா, பிராக்டிகலா அவங்க ஆமா அந்த விஷயம் நடக்குது. அந்த பிரச்சனை எங்க வீட்ல இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. யாருமே இதுல இப்ப ஏஎல்பினாலே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல் அண்ட் ப்ரூவ்டு தியரி தான். இதுல நம்ம மறைச்சோம். இத சொன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருமாலே, கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும், எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கிறணுன்ற அமைப்பு தான் இங்க நம்மளுடைய ஏஎல்பி அட்சய வாஸ்துலயே இருக்கு. கண்டிப்பா ஏஎல்பி ஸ்டூடண்ட்ஸ் அனைவருமே அக்ஷய வாஸ்துவும் படிக்கணும். ஏன்னா, அக்ஷய வாஸ்து அவ்வளவு ப்ரூவ்டு ஒன். யாருக்குமே அவ்வளவு ஈஸியா நம்ம அத கடந்து போயிற முடியாது. அத பார்க்கும்போதே நீங்க நம்ம வாஸ்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட நான் இப்ப பார்த்துருக்கேன். என்னுடைய டெய்லி 1, 2 ஜாதகங்கள் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்கிட்ட வர்றவங்க கிட்ட. இப்ப நான் இந்த வாஸ்துக்குரிய அ பலாபலன்களையும் அவங்களுக்கு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, எனக்கு நம்ம ஜோதிடரா இருந்தாலும், வாஸ்துக்கான அந்த பிரச்சனைய நம்ம ஜாதக கட்டத்துல கண்டுபிடிக்க முடியுமான்னா, ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அது முடிஞ்சு நம்ம அவங்க கிட்ட கேட்டா, ஆமான்னு தான் பதில் வருதே தவிர, இல்லன்ற பதில் நானும் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுலருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயங்கள் தெரிய நான் என்கிட்ட வரவங்க கிட்ட அந்த கேள்விகள கேட்கும்போது, ஆமாங்க, ஆமாங்க அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய வகுப்புல என்ன பரிகாரம் அப்படின்னா, இப்ப சாதாரணமா ஒரு வாஸ்து நிபுணர்னா என்ன செய்வாங்க? இந்த மூலைகள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், திக்குகள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. ஆனா, அது எவ்வளோ நாளைக்கு, எந்த டைம்ல பாதிக்கும், எப்படி பாதிக்கும், யார பாதிக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் சரியா கணிக்க முடியும்னா, அது ஒரு ஏஎல்பி அக்ஷய வாஸ்து
கன்சல்டன்ட்னால மட்டும்தான் முடியுன்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இந்த கிளாஸ்லயும் பெரிய பெரிய வாஸ்து படிச்சவங்களும் எங்க கூட கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்களே அவங்களுடைய மனதார அத ஒப்புக்கொண்ட விஷயமானா, ஆமா அவங்க ஒப்புக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இந்த மூளையில ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு அந்த பிரச்சனை வரும்? எப்ப தீரும்? அப்படின்றதுக்கு ஒரு முடிவு எங்க கிடைக்கும்னா, நம்ம அக்ஷய வாஸ்துல மட்டும் தான் அதுக்கான பலன்கள நம்மனால சொல்ல முடியும். அந்த ஒரு முழுமையான தீர்வு எங்க கிடைக்கும்? இல்ல அத அப்படி மாற்றக்கூடிய அமைப்பா இருந்தாலும், இத இடிச்சிருங்க, அத தள்ளிருங்கன்னு அவ்வளவு எளிமையா யாரையும் பொருளாதார நஷ்டமோ, மன கஷ்டங்களையோ ஏற்படுத்திறக் கூடாதுன்னும், அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு கவுன்சிலிங் மாதிரி குடுத்து, அதே மாதிரி செலவு இல்லாம எவ்வளவு சிம்பிளா ஒருத்தவங்கள அந்த வீட்ட நல்லபடியா அவங்களுக்கு பலனுடைய வீடா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன்னா இப்ப சாதாரண ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் ஒரு வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, உடனே அந்த மூலைய இடிச்சு காலி பண்ணுங்க, இந்த மூலைய இடிச்சு காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அத அவங்கள ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. ஆனா அவங்களுக்கு அவ்வளவுதான் விஷயம் தெரியும். ஆனா ஒரு ஏஎல்பி கன்சல்டன்ட்டா இருந்தா, வாஸ்து கன்சல்டன்ட்டா இருந்தா, எதையும் இடிக்கிறதோ, தூக்குறதோ வேண்டிய அவசியங்கள கண்டிப்பாலாம் அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் எவ்வளவு எளிய எவ்வளவு சிம்பிளா பொருளாதார அளவுலயும் சரி, மன அளவுலயும் சரி அவங்கள பாதிக்காத வகையில அவங்களுடைய வீட அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிற முடியுமான்னா, மாத்திக்கிற முடியும். அதுக்கு முழு வழிவகை எது செய்யுதுன்னா, நம்மளுடைய அக்ஷய வாஸ்து உதவி செய்யுது. இது நான் உணர்ந்திருக்கேன். நான் இப்ப ஐயா சொன்ன முறைப்படி நான் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்றப்பயே என்னுடைய வீட்லயும், என்னுடைய வீட்டு நடைமுறைகள்லயும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் பார்த்த ஜாதகங்கள். ஏன்னா இப்ப வீட்ல ஆஃபீஸ் போட்டு நான் பார்த்துட்டு இருக்கப்ப, ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க. எப்படி ஒரு நாளைக்கு 1, 2 நாளும் நான் ஜாதகம் பார்க்கணும். இப்ப பார்க்கும்போது நான் சொல்றத அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு அவங்க நேர்ல இல்லாம ஃபோன்ல கூட ஒருத்தவங்க பழனியிலருந்து எனக்கு ஃபோன் பண்ணி வ ஜாதகம் கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லும்போது, இந்த ஜாதக கட்டத்துல இருந்தே நான் அவங்க புது வீடு கட்டுறாங்க. எந்த விஷயமுமே எனக்கு தெரியாது. நான் டைரக்ட்டா கேட்கிறேன். "என்ன உங்களுடைய பூஜை ரூம்ல என்ன பிரச்சனை வச்சிருக்கீங்க? என்ன இந்த மாரி இருக்கே? என்ன விஷயம் பூஜை ரூம்க்குள்ளன்னு?" அந்த விஷயத்த நான் சொல்றேன். "ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். பூஜை ரூம்ல நாங்க வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஹோல் போட்டு வச்சிருக்கோம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க அது அதுக்கான ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, "அத எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்க நம்மளுடைய கட்டத்துல காட்டுது.